பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபியில இன்னைக்கு நம்ம பார்க்க போறது கோதுமை ரவா கிச்சடி. ரவா கிச்சடி வந்துட்டு நிறைய பேருக்கு பிடிக்கும். சப்போஸ் நீங்க ஒரு ஹெல்தியான கிச்சடி செய்யணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ரவாவுக்கு பதில் கோதுமை ரவா போட்டு செஞ்சீங்கன்னா டேஸ்டும் நல்லா இருக்கும், உடம்புக்கும் நல்லது. இதுக்கு நான் 1/2 கப் அளவு கோதுமை ரவா எடுத்திருக்கேன். காய்கறி வந்து ஆப்ஷனல், உங்களுக்கு பிடிச்ச மாதிரி சேர்த்துக்குங்க. இன்னைக்கு நான் வந்து கேரட், பீன்ஸ், பச்சை பட்டாணி சேர்த்திருக்கேன். வெங்காயம், பச்சை மிளகா கட் பண்ணி வச்சிருக்கேன். கிச்சடிக்கு எப்பவுமே இஞ்சி போட்டோம்னா தான் நல்லா இருக்கும். உருளைக்கிழங்கு பிடிக்கும்ன்றவங்க உருளைக்கிழங்கு சேர்த்துக்குங்க. நான் வந்து உருளைக்கிழங்கு இல்லாம தான் செய்யறேன். இது வந்து பாத்தீங்கன்னா வறுத்த ரவா, இருந்தாலும் நம்ம லேசா வறுத்துட்டு செஞ்சோம் அப்படின்னா அதோட டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும். இந்த கிச்சடிக்கு நான் வந்துட்டு 40 ml கிட்ட ஆயில் யூஸ் பண்ண போறேன். ஏன்னா 1/2 கப் ரவா இருக்கு, இவ்வளோ காய்கறி நம்ம வதக்கணும். அந்த அளவாவது எண்ணெய் சேர்த்தோம் அப்படின்னா தான் உப்புமா வந்து நல்லா இருக்கும். இது ஏற்கனவே வறுத்த கோதுமை ரவை அப்படின்றதுனால நம்ம லேசா பரட்டிக்குவோம். இந்த சம்பா கோதுமை ரவை பாத்தீங்கன்னா கொஞ்சம் பொடுசா இருக்கும். இந்த மாதிரி இருக்கிறது சீக்கிரம் குக் ஆயிடும். இதே பெரிய ரவையா இருந்தது அப்படின்னா கொஞ்சம் வேகறதுக்கு டைம் எடுக்கும். அந்த மாதிரி ரவைய நம்ம குக்கர்ல செஞ்சோம்னா ஈஸியா இருக்கும். இது நாம இந்த மாதிரி கடாயிலே செஞ்சிடலாம். நல்ல வாசனை வர ஆரம்பிச்சிருச்சு. இதை நாம இப்ப வேற ஒரு தட்டுக்கு மாத்தி வச்சிடலாம். முதல்ல நாம எண்ணெய் சேர்த்துக்குவோம். 1 ஸ்பூன் கடுகு, 1 ஸ்பூன் வெள்ளை உளுத்தம் பருப்பு, 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு. இந்த எண்ணெயில நான் 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்து பொரிய விட்டுக்கிறேன். கடுகு, உளுத்தம் பருப்பெல்லாம் நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்ப நாம கட் பண்ணி வச்சிருக்க வெங்காயம், பச்சை மிளகா சேர்த்துக்கலாம். வெங்காயம் மதக்கிறப்பவே இஞ்சி சேர்த்துக்கிறேன்னா, இஞ்சி வந்து பாத்தீங்கன்னா ஃபைனா கட் பண்ணது 1/2 டீஸ்பூன் சேர்த்திருப்பேன். கோதுமை ரவை கிச்சடிக்கு மட்டும் தக்காளி சேர்த்து செஞ்சோம்னா தான் நல்ல டேஸ்ட் கொடுக்கும். நல்ல பழுத்த தக்காளியா 1 தக்காளி இது கூட சேர்த்து வதக்கிக்கலாம். இப்ப நாம மற்ற காய்கறி சேர்த்துக்கலாம். கேரட், பச்சை பட்டாணி, பீன்ஸ். இது கூட நீங்க விருப்பப்பட்டா உருளைக்கிழங்கு, காலிஃப்ளவர் ஃபைனா கட் பண்ணி சேர்த்துக்கலாம். சின்ன பசங்களுக்கு கொடுத்து விடுறீங்க அப்படின்னா கார்ன் சேர்த்துக்கலாம். வெஜிடபிள்ஸ் எல்லாமே நம்மளோட சாய்ஸ் தான். எல்லா காயும் ஒரே அளவா கட் பண்ணிக்கிங்க, அப்பதான் வேகிறப்ப ஈவனா வேகும். அது மட்டும் கொஞ்சம் கவனமா இருக்கணும். இந்த காய்கறிக்காக நான் ஒரு 1/4 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேன். 1/4 டீஸ்பூன் மஞ்சள். காய்கறி எல்லாம் உப்போட நல்லா கலந்து விட்டாச்சு. இதை நம்ம மூடி போட்டு 3 to 5 நிமிஷம் வேக வச்சிடலாம். காய் வந்து 3/4 கிட்ட வெந்ததுக்கு அப்புறமா நாம ரவை சேர்த்துக்கலாம். காயெல்லாம் நல்லா குக் ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜ்ல நாம ஏற்கனவே வறுத்து வச்சிருக்க கோதுமை ரவையும் இது கூட சேர்த்து கலந்து விட்டுக்கலாம். இந்த டிஷ்ஷுக்கு தேவையான உப்பை இப்ப நாம சேர்த்துக்கலாம். உப்பு உங்க தேவைக்கு தகுந்த மாதிரி கூட குறைய அட்ஜஸ்ட் பண்ணிக்கிங்க. உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறம் நாம கெட்டில்ல நான் ஏற்கனவே தண்ணி சூடு பண்ணி வச்சிருக்கேன். நல்லா கொதிக்கிற தண்ணியை இது கூட ஆட் பண்ணிக்கணும். இதால 3/4 கப் அளவு நம்ம ரவை எடுத்தோம். இப்ப நான் அதே கப்பால 2.5 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கிறேன். இது சரியா இருக்கும். தண்ணி சேர்த்து கலந்து விட்டு இதை நாம இப்ப மூடி போட்டு வேக வைக்கலாம். 3 minutes ஆகும் மேக்சிமம். ஏன்னா இந்த ரவை வந்து பொடி ரவைன்றதுனால, சப்போஸ் நீங்க பெரிய பெரிய ரவையா வாங்குனீங்கன்னா நீங்க இதே ப்ராசஸ குக்கர்ல செஞ்சு ஒரு விசில் விட்டு எடுத்தீங்கன்னா கரெக்டா இருக்கும். அடி பிடிக்காம இருக்கிறதுக்காக நடுநடுவுல கலந்து விட்டுக்கலாம் நாம.